இல்ல ரெண்டு விஷயம் இருக்கு. இன்னொன்று வந்து ரெண்டு பேரும் நானும் என்னோட ஹஸ்பண்டுமே மீடியா. நேத்திக்கு நைட்டு அவர் ஷூட்டிங் முடிச்சு வரும்போது 1:30 ஓகே. அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு ஷேர் பண்ணி தூங்கும் போது 2:30 3 ஆயிடுது. இப்போ பாப்பா இருக்கிறதால நான் மிட் நைட்லலாம் ஃபீட் பண்ணுறதால என்னால் காலையில் எந்திரிக்க முடியறதில்ல. பாப்பா எந்திரிக்கும் போது நான் எந்திரிச்சு தான் ஆகணும். தூக்கமே இருந்தாலும் அவர் 8 o'clock 9 o'clock இல்லை 7 o'clock எந்திரிக்கிறான்னா அந்த டைமில் நான் எந்திரிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் தூங்க முடியாது. ஏன்னா பாப்பா இப்போ மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டதால அந்த ஒரு டைம். காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி இன்னும் நான் தூங்கிட்டு இருக்கேன். குடும்பம் விளங்கிரும். பொம்பளை பிள்ளை இந்த நேரம் தூங்க எப்படி இருக்கும் இந்த டார்ச்சர்? காலையில் பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்க வேணாமா? பாப்பா தூங்கிட்டு இருக்க குழந்தைக்கு நீங்கள் எப்படிங்க ஃபுட்டு கொடுப்பீங்க? அது பால் குடிச்சிக்கிட்டே தான் தூங்குது. அதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க தெரியுமா? லைனா 7 மணிக்கு ஒரு கால், 7:30க்கு ஒரு கால், 8 மணிக்கு ஒரு கால், 8:30க்கு ஒரு கால். எப்படி இருக்கும்? ஐ ஸ்டாண்ட் ஃபார் யூங்க. ப்ளீஸ்ங்க. ஏங்க எவ்வளவு ஜஸ்டிஸ் ஃபார் ஏகோலி, ஜஸ்டிஸ் ஏகோலி. 7 மணிக்கு கால் பண்ணி பாப்பாக்கு சாப்பாடு நான் தூங்கவே கால் ஹிஸ்ட்ரி காமிக்கிறேன் பாருங்களேன். 7:30க்கு 7 இவ காலையில் எந்திரிச்சு இவ சமைச்சிட்டு எங்க பாப்பா இன்னும் தூங்குதா? சரி 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 அப்படின்னு அந்த சரி சரின்றதே நம்ம தூக்கம் போயிடும். எங்க அம்மா ஏதாவது ஊட்டிட்டு தூங்க வேண்டாம். தூங்குற குழந்தைக்கு நம்ம எப்படி ஊட்டுறது சொல்லுங்களேன்? ரொட்டீன் பழகணும் அந்த இல்ல ரொட்டீன் பழகிறதுக்கு குழந்தைக்கு வந்து டைம்ல இந்த 3 வயசுக்கு வரைக்கும் அந்த குழந்தையோட பிரெயின் வந்து வளர்றதுக்கான ஒரு டைம். ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட் வச்சு அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க டாக்டர். இது அந்த டைம்ல சொன்னாங்க. அந்த டைம்ல சொன்னாங்க. இப்ப இருக்க பீடியாட்ரிஷியன் என்ன தெரியுமா சொல்றாங்க? குழந்தைக்கு வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணாதீங்க.